இருந்தாலும் சரி என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப பெருசா நடக்கணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கிற அப்பாவுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சா கஷ்டமா இருக்குங்க. நான் வேணா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி. ஐயோ இல்லங்க, எங்க அப்பா கண்டிப்பா வாங்கிக்க மாட்டாரு. என்ன சரஸ்வதி இது? நாங்க ஒண்ணு வேற யாரும் கிடையாது. அம்மா கூட அண்ணன் அவர்கிட்ட பாசமா தானே இருக்காங்க. அப்படியே அவரு வேறான்றாரு. இல்லங்க, சம்மந்தி வீட்லயே கடன் வாங்கி தாம் தூம்னு கல்யாணம் பண்றது தப்புன்னு அவர் நினைக்கிறாரு. சாரிங்க, மறுபடியும் நான் உங்க வீட்ல பணம் வாங்கிக்கலான்னு சொன்னா அது அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். என்னால அவருக்கு உதவி பண்ணதான் முடியல. கஷ்டப்படுத்தாம இருக்கலாம்ல. இத உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால தான் சொல்லிட்டேன். சாரிங்க. சரஸ்வதி, நம்ம கல்யாணத்துல நிறைய பிரச்சனை வரும் நம்ம எதிர்பார்த்தது தானே. அதே போலதான் வந்துட்டு இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் தானா சரியாயிடும். நீ தைரியமா இரு. சரிங்க, நான் வச்சிடுறேன். தமிழ், ஏன்பா ஏன் டல்லா இருக்க? இல்லப்பா, சரஸ்வதி அப்பா இந்த கல்யாண செலவுக்காக வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்க போறாராம். சரஸ்வதி இப்பதான் போன்ல சொன்னா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா அவரு நம்ம ஹெல்ப் பண்றனாலும் வேணாங்கிறாரு. ரொம்ப வீம்பு பிடிக்கிறாருப்பா. அப்பா, நம்ம பணத்தை நேரடியாக கொடுத்தா தானே வாங்க மாட்டேங்கிறாரு. வேற என்ன பண்ணலாங்கிற? அம்மா கிட்ட சொல்லுவோம்ப்பா, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஓ, வாங்க. என்னப்பா, இன்னும் அவங்க வரலையா? இல்லம்மா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க? சும்மா சும்மா எடுத்து பார்த்தா மட்டும் அது நம்ம கையை விட்டு போகாம இருந்தோமா என்ன? டேய் சொக்கு, நீ இவ்வளவு நேரம் எடுத்து பார்த்தது தப்பு இல்ல, இப்ப அவ பார்த்தா தப்பா? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். பீரோல இருந்து எடுத்து பாக்குற, ரூம்ல வந்து எடுத்து பாக்குற, இதோ இப்ப இங்க வந்து திரும்ப பாக்குற. இங்க பாரு சொக்கலிங்கம், நேத்துக்கு நீ வீட்டு பத்திரத்தை குடுக்கறேன்னு சொன்ன உடனே ராத்திரியெல்லாம் எனக்கும் தான் தூக்கம் வரல. ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்ன இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா வாசுகி? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்ல. எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குடா. இது என்ன பிரமாதம்? இந்த மாதிரி உன்னால இன்னும் நிறைய சம்பாதிச்சு சேர்க்க முடியும். எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்த நீ ஹை ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஆகலையா இன்னைக்கு? என் புள்ளையால முடியும்டா. தேங்க்ஸ்மா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். நாங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் மனசு கேட்கல. இப்பதான் நமக்கு வேற வழி இல்லையே. நாம தைரியமா பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்குவோங்க. சரஸ்வதி, வாமா. என்னடா, இவங்கெல்லாம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்றியா? இதெல்லாம் உனக்கு தெரியாம நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் உன் கண்ணு முன்னாலே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் லோன் கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். பிரைவேட் லோனுங்கிறதுனால அங்கே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுமா. அதான் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கே வர சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, இதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்படக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீயே வருத்தப்பட்டு இருந்தேனா அப்புறம் இதெல்லாம் பண்றதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
வாங்க சார், வணக்கம், வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க. இவங்க அம்மா, wife. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஆ, அதை கொடு. நீ போய் காஃபி ஆ போட்டு சரிங்க. இல்ல சார் இல்ல சார் பரவாயில்ல. பரவாயில்ல. உங்க லோனுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சது. கையோட டிடியும் கொண்டு வந்திருக்கோம். நாங்களும் எங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். என்ன டாக்குமெண்ட்ஸ்? அதான் சார் வீட்டு பத்திரம். இத நீங்களே வச்சுக்கோங்க சார். சார் இது ஒரிஜினல் தான் சார். ஒரிஜினல் தான் சார், பட் எங்களுக்கு இது வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? பத்திரத்தை கொடுத்தாதான் லோன் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆமா சார், பொதுவா நாங்க இந்த மாதிரி விஷயத்துல பத்திரத்தை வாங்கிட்டு தான் கடன் கொடுப்போம். சில பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் பணத்தையே கொடுப்போம். பணத்தை ஃபுல்லா அடைச்ச பிறகு திருப்பி எழுதி கொடுத்துருவோம். உங்களை பத்தி விசாரிச்சோம். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராமே, அதனால தான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டான்னு பத்திரம் மட்டும் கேட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்க கோதை இண்டஸ்ட்ரீஸ் ஓனரோட சம்பந்தியாக போறீங்களாமே. அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களோட சம்பந்தி கிட்ட பத்திரத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தோம்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஒன்றும் இல்லை சார், நீங்க இந்த பாண்ட்ல கையெழுத்து போடுங்க, 2 செக் லீஃப் கொடுங்க, அது போதும் சார். கண்டிப்பா இந்த ஏற்பாடு தமிழ் தான் பண்ணியிருப்பாரு. தேங்க்ஸ் தமிழ். சார் நிஜமா தான் சொல்றீங்களா? கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எங்களுக்கும் குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கு சார். அவங்க மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. நாங்க எப்படி சார்? நீங்க இதுல கையெழுத்து மட்டும் போடுங்க சார். சார் இந்தாங்க உங்க டிடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்ன சார் தேங்க்ஸ்? இல்லை சார், வீட்டு பத்திரம் கையை விட்டு போகுதுன்னு உடனே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான். இதுக்கு அந்த கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இருந்தாலும் கோதை இண்டஸ்ட்ரீஸ் பேருக்காக தான் இதை நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். ஓகே சார், நாங்க கிளம்புறோம். சரி சார், ரொம்ப நன்றி. வாசுகி, அத்தை இத கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடியே சாமி கும்பிடலாம். சரிங்க அத்தை. என்ன பாக்ஸ் இது? போய் அம்மா படம் கூட்டிட்டு வா, போ. இன்விடேஷனா? சீக்கிரம் போ. பத்திரிக்கை வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சா? ஆமா அத்தை. ஏய், முதல்ல கல்யாண பொண்ணுகிட்ட குடுறி, அவ பாக்கட்டும்.
சொல்லுமா கோதை. என்னென்ன பத்திரிக்கை வந்துருச்சா? இப்பதான் வந்துச்சு. அதான் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆ, ரொம்ப சந்தோஷண்ணே. அப்புறம் முதல் பத்திரிக்கை சாமிக்கு வைக்கணும். ஆமாம்மா, அதுதானே முறை. அதான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடலாம். அப்படியாம்மா? ஆமாண்ணே. ஏன் என்னாச்சு? நீங்க வராம எப்படி? இல்லைம்மா, நாங்கள் வரோம். வேற என்னண்ணே? இல்லைம்மா, அது வந்து கோயிலுக்கு யாரெல்லாம்மா வராங்க? நம்ம குடும்பம் தானே. அதான் நம்ம குடும்பம்னா. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லைம்மா, சந்திரகலாவும் வராங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு சொல்லாம எப்படி நான் பண்ண முடியும்? ஏண்ணே என்னாச்சு? இல்லைம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அண்ணே, நம்ம 3 ஃபேமிலி தான், வேற யாரும் இல்ல. சரிம்மா, நாங்கள் நேராக கோயிலுக்கு வந்துடுறோம். சரி, சந்தோஷண்ணே. வச்சிடறேண்ணே. சரிம்மா, நாங்கள் வந்துடுறோம். சொக்கு, என்னப்பா அது? நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்கள வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைம்மா, முடிஞ்ச வரைக்கும் சந்திரகலாவை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினச்சேன், அவ்வளோதான். விடுப்பா, கல்யாணம் முடியிற வரைக்கும் தான் அனுசரிச்சு போகணும். அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம யாரோன்னு போயிட வேண்டியதுதான். சரிம்மா, நீங்கள் போய் கிளம்புங்க, கோயிலுக்கு போகலாம். வாமா மின்னல், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சரசோட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. முதல் பத்திரிக்கை சாமி கிட்ட வைக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சொல்லி இருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தானே பாட்டி? அப்படியே அவ சோகமா இருக்கா? அந்த சந்திரகலா மேடம்னால எவ்வளவு பிரச்சனை. அப்பா கோயிலுக்கு வரதுக்கு கூட யோசிக்கிறாரு. உன் அப்பனே சரின்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டான். நீ என்ன புதுசா ஆரம்பிக்கிற? பாட்டி, அவர் சமாதானம் ஆயிட்டார்ல, அதான் இவ ஆரம்பிக்கிறா. எந்த பிரச்சனையும் இல்லனா இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுதான் இவ பிரச்சனையே. அத சொல்லு. சரி சரி, வா வா, சீக்கிரம் ரெடியாக வா. வா. வாட் டாடி? எங்கடா போற? எங்கேயும் போலையே. அப்ப எங்கேயும் இரு. போர் அடிக்குதுல்ல டாடி? அவங்க எல்லாம் வந்துருவாங்கடா. ஐயோ, அப்ப இன்னும் போர் அடிக்கும். என்னடா சொல்ற? ஆன்ட்டியும் மேடமும் ஒரே கார்ல வந்து இறங்குவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அவங்க எங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு மேடம் வாடகை கார்ல வரவங்க தானே, லேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பாப்பாவையும் கார்த்தியும் ஹனிமூன் அனுப்புறமா? ஏன் கேக்குற? இல்ல அப்படியே ஒரு 4 டிக்கெட்டா சேர்த்து போட்டீங்கன்னா ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும். என்ன சொல்ற? பத்திரிக்கை அடிச்சு கோயில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கல்யாணத்தை எங்க நிறுத்துறது? உன்னால முடியாதுங்கறதால என்னையும் அப்படி நினைச்சிட்டியா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னே தோணல. போத நீங்க வேணா பாருங்க, நான் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. சும்மா இரு. வாங்க சம்பந்தி. வாங்க சம்மதி. வாங்க நீ, வாங்கண்ணே. வாங்க மாம். வசு, உள்ள வாங்க. என்னடா மிஸ் ஆயிருச்சே. அட போடா. கப்படிங்க. வாங்க. வணக்கம். சம்மதி, நல்ல நேரம் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, பரவாயில்ல. அவங்க வராங்க. வாங்க 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 சம்பந்தி. வாங்கண்ணே. வாங்க நீ. வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க சார். சரஸ்வதி, வாம்மா. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க மாமா. அத்தை, நான் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் தனியா பேசணும். வாம்மா பேசலாம். என்ன தனியா ஏதோ மீட்டிங் நடக்குது போல இருக்கு? பாத்தீங்களாம்மா, கொஞ்ச நேரம் அசந்து நிக்க விட மாட்டேங்கிறாங்க. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? பெரிய மன உளைச்சல்ல இருந்து எங்க அப்பாவை காப்பாத்திருக்கீங்க அத்தை. இன்னைக்கு எங்க வீட்டு பத்திரம் அங்கேயே இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு அத்தை. எல்லாரும் அதான் அடமானத்துக்கு போயிருக்கோம். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. அழாதம்மா. என்னம்மா நீ? உன்னை நாங்க வேற யாரோவா பார்க்கலையே. ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏமா,
நாங்க சம்மந்திக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சோமா, அதெல்லாம் உண்மை செய்யலையேம்மா. ஆமாம்மா, அண்ணனுக்கு நாங்க கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம்னு எவ்வளவோ உங்க அப்பா கிட்ட கெஞ்சி பார்த்தோமே, ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ நீங்க பண்ணிருக்கிறதே ரொம்ப பெரிய உதவி மாமா. நாங்க ஒன்றும் பணம் காசு கொடுத்து உதவி பண்ணலம்மா. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ்காரங்க அதான் பத்திரத்தை வாங்காம கடன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நீ ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணதா தமிழ் சொன்னாமா, அதனாலதான் பினான்சியர் கிட்ட நாங்க பேசினோம். இதெல்லாம் கண்டிப்பா அவர் தான் பண்ணிருப்பாருன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த உதவி கிடைச்சது அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. இதுவே போதும். வருத்தப்படாதம்மா, அப்பா கிட்ட சொல்லு, இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லு. தேங்க்ஸ் அத்தை. என்னவா? மா, அது ஒரு உப்பு பெறாத விஷயம்மா. அதான் என்னன்னு கேட்டேன். ஏதோ பணம் தரேன்னு சொன்னாலாம், அந்த ஆளு வாங்கிக்கலையா. ஓஹோ, இனிமே பண விஷயத்தை வச்சு நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் என் வழியில ட்ரை பண்றேன். நானும் என் ரூட்ல ட்ரை பண்றேம்மா. எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நிறுத்தி காட்டுவேன். இந்தாங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகபத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. வாங்க. சரி நிம்மி. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க பொண்ணு வீட்டு பொண்ணு சார்பா வீட்டு இந்த பத்திரிக்கை. பத்திரிக்கை. எல்லாம் நல்லபடியா நடத்திடுவோம். கொண்டா சம்மந்தி, வாங்க அந்த சம்மந்தி கிட்ட பத்திரிக்கை கொடுத்துருவோம். வாங்க வாங்க வாங்கண்ணா. சம்மந்தி, பொண்ணுக்கு கல்யாணம் எங்க வச்சுக்கோ. பொண்ணு கல்யாணம் அவசியமா நீங்க வந்து வச்சுக்கோ. அவசியம் கலந்து வரணும். அவசியம் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா. நமக்கும் சந்திரகலாவுக்கும் என்ன இருக்கு? அவங்க சம்பந்தியோட சம்பந்தி, அவ்வளவுதான். நம்ம சம்பந்தி நம்ம கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்களான்னு மட்டும்தான் பார்க்கணும். வாசுகி, நீயே சொல்லு, கோதை உங்களை எப்படி பாத்துக்கிட்டா? அம்மா, இதுக்கு சாட்சி எல்லாம் வேணுமா? சம்பந்தி அம்மா எந்த இடத்துலயும் எங்களை விட்டு கொடுக்கல. இருந்தாலும் சந்திரகலாவால நம்ம குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா? தப்பு இல்லடா. வீணா இருட்ட பார்த்து நாம ஏன் பயப்படணும்? சம்பந்தி அம்மா நம்மள அப்படி கஷ்டப்படுற மாதிரி விட மாட்டாங்க. நீ தைரியமா இரு. சரசு, நீ வா. சரஸ்வதி, நீ கோயில்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கே, என்ன விஷயம்? ஆமா சரசு, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஒரு மாதிரி இருந்த, அத பார்த்து நாங்களும் டென்ஷன் ஆயிட்டோம். என்ன விஷயம்? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. என்னடி இப்படி சொல்ற? ஐயோ, நிஜமாவே ஒண்ணும் இல்லம்மா. சரஸ்வதி, உன் சந்தோஷத்துக்காக தான் நாங்க எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம். அதுல உனக்கு எந்த சங்கடம் இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. இல்லப்பா, அது ஒண்ணும் இல்ல. அப்பா கஷ்டப்படுவேன்னு நினைச்சு எதையும் மனசுல வச்சுக்காத. உன்னை ஒரு குறையும் இல்லாம அனுப்பி வைக்கணும், அதான் எங்க ஆசை. இல்லப்பா, எனக்கு எந்த குறையும் இல்ல. இல்லம்மா, அது அதான் இவ எந்த குறையும் இல்லன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு தோண்டி துருவி கேட்டுக்கிட்டு? அம்மா, இப்ப நீங்க தானம்மா அவகிட்ட என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டீங்க. அதான் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. அவ கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அதுல போய் நாம ஏன் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கணும்? சரஸ்வதி, மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு நீ தான் லாஸ்ட் டேட், போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? என்ன மார்க் ஷீட் எங்க கொடுக்கணும்? சரஸ்வதியோட அட்டெம்ப்ட் எக்ஸாம் வருது இல்லம்மா, அதுக்கு ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணணும். அதான். எதுக்குமா அதெல்லாம்? இல்லப்பா, அது சரஸ்வதி, கல்யாணத்துக்கு முன்னால உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் என்ன? நான் படிக்கணும்பா. இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா?
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம். நான் கண்டிப்பா எழுதணும்பா. எங்க அவ தான் ஆசைப்படுறாள்ல, எழுதிட்டு போட்டோம், விடுங்க.